இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி பேஜ் நம்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் பேஜ் நம்பர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாப் ஆஃப் த பேஜ், பாட்டம் ஆஃப் த பேஜ், அப்புறம் பேஜ் மார்ஜின். இதில் நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் பொசிஷனில் ஏதாவது ஒரு பொசிஷனில் கர்சர் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பேஜ் நம்பர் வரும். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஜ் நம்பரை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். என்ன டைப் வேணுமோ இந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிவிட்டு எந்த பேஜில் இருந்து இது வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் அட்டாச் ஆயிரும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹெட்டர் ஃபுட்டர் வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ ஹெட்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டர்லேயும் பேஜ் நம்பர் இருக்கிற ஹெட்டர் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபூட்டர்லேயும் பேஜ் நம்பர்ஸ் இருக்கும், அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம கொடுக்குற பேஜ் நம்பர் மெத்தட். இப்போது இது இல்லாமல் நம்மளே ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி அதில் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இன்சர்ட் போய் ஏதாவது ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதோட கலரை மாற்றுறதுக்கு மேலே ஷேப் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதோட அவுட்லைன் எடுத்து விடணுன்னு நினைக்கிறேன். ஷேப் அவுட்லைன் போங்க. அதில் நோ அவுட்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் இன்னொரு ஷேப் அட்டாச் பண்ணுறேன். இன்சர்ட் ஷேப் போய் சர்க்கிள் ஷேப் ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. அதில் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுங்கள். ஆனால் சைஸ் சிறுசாக இருக்கிறதுனால நம்பர் வராது. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப் போங்க. அதில் எல்லா மார்ஜினையும் 0 கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் சென்டரில் வந்துடும். இல்லை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதோட கலரையும் அவுட்லைனையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் அமுத்திட்டே ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஆப்ஷன் போங்க, குரூப் கொடுத்துருங்க. இப்போ ரெண்டும் ஒரே டயக்ராம், ஒரே பிக்சர் ஆயிரும். இப்போ நடுவில் இருக்கிற நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம பேஜ் நம்பர் ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் போங்க, குயிக் பார்ட்ஸ் இருக்கும், அதில் போய் ஃபீல்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேஜுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேஜ் நம்பர் ஃபார்மேட் ஆகிருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபூட்டரில் அட்டாச் பண்ணிக்கிறோம். கீழே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபூட்டர் இதாயிரும். அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபூட்டரில் எந்த இடத்துல வேணுமோ ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போ ஃபூட்டரில் செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த பேஜ் சென்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் லைனாக வந்துட்டுருக்கும். இப்போ இந்த ஃபூட்டர் நீங்கள் டிசைன் பண்ணதை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போங்க. ஃபூட்டர் ஆப்ஷனில் கீழே வந்து சேவ் செலெக்ஷன் ஆஸ் ஃபூட்டர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வச்சு பார்க்கலாம். ஃபூட்டர் போய் ரிமூவ் ஃபூட்டர் கொடுத்துருங்க. இப்போ ஃபூட்டர் போய் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண டிசைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபூட்டர் வந்துடும். அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மெத்தடில் ஷேப்ஸ் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஒரு இமேஜை வச்சு பேஜ் நம்பர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் போங்க. உங்களோட பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு டாப் கார்னரில் போய் இதோட லேஅவுட் ஆப்ஷன் வந்து பிஹைண்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பொசிஷன் ஆன் பேஜ் கொடுத்துருங்க. இப்படி பண்ணுறதுனால நீங்கள் இந்த டயக்ராம் மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை தேவையான சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போய் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுங்க. இப்போ நான் சர்க்கிள் ஷேப் டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஃப்ளவருக்கு சென்டரில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதோட கலரை மாற்றிக்கிறேன். ஷேப் ஃபில் போய் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம்.
அப்புறம் அதோட அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது ஷேப் எஃபெக்ட்ஸில் நான் எட்ஜஸை சாஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுங்கள். இப்போ ஷேப் சிறுசாக இருக்கிறதுனால நம்பர் தெரிய மாட்டேங்குது. ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற எல்லா மார்ஜினையும் 0 கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் தெரியும். இல்லை இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷேப் சைஸை பெருசும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 ஷேப்பையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அமுத்திட்டே கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஷேப்பும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஆப்ஷன் போய் குரூப் கொடுங்க. குரூப் கொடுத்தீங்கன்னா ஒரே பிக்சர் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி ஃபூட்டரில் அட்டாச் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு கீழே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபூட்டர் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபூட்டரில் பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இது எங்கே வேணுமோ ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நான் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போது பேஜ் நம்பர் ஃபார்மேட் பண்ண போகிறோம். நம்மளோட நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போங்க. இன்சர்ட் குயிக் பார்ட்ஸில் ஃபீல்டு போங்க. ஃபீல்டில் பேஜ் செலக்ட் பண்ணி என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேஜ் நம்பர் ஃபார்மேட் ஆகிடுச்சு. என்டர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேஜஸ்லேயும் லைனாக பேஜ் நம்பர் வந்திருக்கும். இப்போ இந்த பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும், ஃபூட்டராக சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபூட்டர் போங்க. அதில் கீழே சேவ் செலெக்ஷன் இன் ஃபூட்டர் கேலரி இருக்கும். அதில் போய் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ் நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபூட்டர் வச்சு பார்க்கலாம். ஃபூட்டரில் போனீங்கன்னா ஜென்ரலில் உங்களோட டிசைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபூட்டர் வந்துடும். எல்லா பேஜஸ்க்கும் லைனாக பேஜ் நம்பரும் வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.